காவல்துறை உங்கள் நண்பன். இந்த வாசகத்தை பார்த்தாலே பல பேர் நமட்டு சிரிப்பாங்க. உள்ளபடியே ரியாலிட்டி அந்த மாதிரி இல்ல. ஆனா காவல்துறையில் இருக்கக்கூடிய சில காவலர்கள் செய்யும் மகத்தான பணி அப்படிங்கிறது அந்த சொல்லுக்கு மிகவும் பொருத்தமாகத்தான் இருக்குது. இதை தாண்டி காமன் மேன் என்று சொல்லப்படுகின்ற நம்ம பொதுஜனத்தில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறதும் இருக்கக்கூடிய தைரியம் அப்படிங்கிறதும் காவல்துறைக்கே களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் காவல்துறையை விமர்சிக்கக்கூடிய வகையிலும் இருக்கு. நேத்து சென்னையில நாய்களுக்கு சாப்பாடு வைக்க நைட்டு 12 மணிக்கு ஒரு லேடி போறாங்க. அந்த லேடி பேசின பேச்சு அப்படிங்கிறது உள்ளபடியே சரியா அப்படின்ற கேள்வி எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு பேசுறாங்க. பொதுமக்களின் நலனுக்காக 12 மணிக்கு அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்காக காவலர் சொன்ன வார்த்தைகளைய கொஞ்சம் கூட அவங்க கண்டுக்காம அலட்சியப்படுத்தி மாநகராட்சி மேல குற்றம் வைத்து 20 வருஷமா நாங்க வர்றோம், நாய்களுக்கெல்லாம் யாரும் சாப்பாடு போடுவா, இந்த நாய்கள் பிரச்சனை அப்படிங்கிறது நிறையவே இருக்கு. அதை தாண்டி இந்த காவலர்கிட்ட இந்த பெண் நடந்து கொண்டது உள்ளபடியே சரியா அப்படிங்கிறத இந்த விஷயத்தை முழுசா கேட்ட பிறகு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீங்களே சொல்லுங்க. வணக்கம், இது ஸ்பெக்ட்ரம் தமிழ். நான் ராமகிருஷ்ணன். நாங்க உங்களை 20 வருஷமா பாத்துட்டு இருக்கோம். உங்களை மாதிரி ஆளுங்க போலீஸ்காரங்களே ஃபர்ஸ்ட் டைம் இப்படி தான் நான் பாக்குறேன் சார். நாங்க எல்லாம் 20 வருஷமா பாத்துட்டு இருக்கோம் சார். சரியா? சும்மா போலீஸ் மேல 12 மணி இருங்க. நாங்க சோ விக்டிம் ப்ளேம் பண்றீங்க. நாங்க லேட்டா வரதுனால தான் ஹராஸ்மென்ட் நடக்குது. பட்டப்பகல்ல நடக்கிறது இல்ல. பட்டப்பகல்ல நடக்கிறது இல்ல. பட்டப்பகல்ல பண்றது இல்ல. நீங்க 11 மணி நீங்க 12 மணி வரைக்கும் ஆளுங்களை பீச்ல உட்கார்ந்து லவ் பண்ண விடுறதுனால தான் இன்னத்துக்கு 12 மணி வரைக்கும் பீச்ல ஆளுங்க இருக்காங்க. நாங்க எங்க சேஃப்டிக்காக லேட்டா வரோம். நீங்க இப்பதான் வரட்டீங்க. அதனால தான் இப்ப நாங்க வந்திருக்கோம். அப்பதான் எங்களால உள்ள வர முடியும். ஆளுங்க இருக்கும்போது எப்படி வந்து ஃபுல்லா வண்டி இருக்கும்போது எங்க ஃபீல் பண்ண முடியும்? ஃபுல்லா சாப்பாடு வைக்க உங்களுக்கு யார் அலோட் பண்றீங்க? நாங்க 20 வருஷமா வந்துட்டா இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா போய் வேற எங்கயாவது கம்ப்ளைன்ட் பண்ணுங்க. கிளம்பிரணும். நான் போய் கம்ப்ளைன்ட் பண்ணுங்க. நீங்க தான் ஹராஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வரக்கூடாதுன்னா ஹராஸ்மெண்டா? ஆமா. நீங்க என்ன சொல்றீங்க? லேட்டா வந்தோனா லேட்டா வந்தாதான் ஹராஸ்மென்ட் நடக்கும்னு சொல்றீங்க. அப்ப நம்ம லேட்டா வரதுனால தான் ஹராஸ்மென்ட் நடக்குது. ஏன் வரீங்க? க்ளோஸ் பண்ணி இல்லனா பண்ண மாட்டாங்க. இல்லனா இவங்க எல்லாமே சேவ் பண்ணி அப்படியே சேவ் பண்றாங்க. பாதுகாக்கறாங்க. இவங்க பாதுகாக்கறதா வேலை. பாதுகாக்கறதா வேலை. பாதுகாக்கறதா வேலை. இவங்க அப்படியே பாதுகாக்கறாங்க அப்படியே மக்களை. அதனால தான் நின்னு பேசிக்கிறீங்க. அதனால தான் நீ இவ்வளவு தைரியத்துல வரணுமா? சேவ் பண்றனால எல்லாரும் ஒரே ஆளுங்க தான் சார். நீங்க எல்லாமே ஒரே பீப்பிள் தான். நோ உங்களை நம்பி தான் வரோம். உங்களை நம்பி தான் வரோம். தெரியுமா? நீங்க உங்களுக்கு திரும்பி வரதுனால உங்க சேஃப்டிக்காக டெய்லி நான் வரேன். உங்களை நம்பி தான் நான் வரேன். லாக்டவுன்ல இருந்து உங்களை நம்பி தான் வரேன். நான் சொல்றேன் டெய்லி வரீங்களா? இத்தனை தான் சொன்னமா? இங்க பாருங்க, இத்தனை தான் சொன்னமா? இன்னைக்கு ஏன் சொல்றோம்? இன்னைக்கு இப்ப கேட்டேன். இன்னைக்கு ஏன் சொல்றேன்? நான் தான் கேட்டேன். அவரே எல்லா நாயும் ஊளை எடுத்து பெரியமா என்ன பார்த்துட்டு இது என்னம்மா இது என்ன? நீங்க சாப்பாடு வைக்கிறதுனால தான் இந்த நாய் வருது. சாப்பாடு வைக்கிறதுனால நாய்ங்க வரல. மக்கள் ஜனங்க சாப்பாடு போடுறதுனால வந்து நாங்க மட்டும் சாப்பாடு போடுறது இல்ல. இங்க எல்லாம் தின்னறதுக்கு வராங்களா? பீச்ல உட்கார்ந்து 15 கடை வச்சு கார்ப்பரேஷன்ல இருந்து காசு வாங்குறீங்களா? எல்லாம் பீச் ஃபுல்லா நேர்லயே போய் சொல்லியாச்சு. கார்ப்பரேஷன்ல கொடியும் புடிச்சு பேசியாச்சு. லேட்டா வந்தாதான் ஹராஸ்மென்ட் நடக்குது. லேட்டா வந்தாதான் ஹராஸ்மென்ட் நடக்குதுன்னா நீங்க சொல்ல முடியாது. என்ன திரும்பி சொல்லுங்க. 12 மணிக்கு இப்படி சுத்தினா ஹராஸ்மென்ட் தான் நடக்கும். திரும்பி சொல்லுங்க. 12 மணிக்கு இப்படி சுத்துறீங்க, அதனால தான் ஹராஸ்மென்ட் நடக்குது. சூப்பர். சரியா? கிளம்புங்க. ரொம்ப நல்லா. நீங்கலாம் போலீஸ். ஆமா, நீ எல்லாம் பப்ளிக். போமா. ஐயோ, இவங்கள நம்பி நீங்க சாப்பாடு வரீங்க. இவங்கள வந்துட்டு இல்ல இவங்க யார்? இவங்க கோவிட்ல இங்க இருந்தாங்களா? கோவிட்ல இருந்த போலீஸே கிடையாது. இவங்க கோவிட்ல இருந்து நான் பாக்குறேன். இந்த ஆளு கோவிட்ல இருந்து வந்தாரா? இந்த போலீஸ் இதெல்லாம் சொன்னேன்னு இந்த பர்சன் நீங்க கோவிட்ல இருந்து பாத்தீங்களா? இல்ல கோவிட் இவங்க இல்ல. கிளம்பு காலையில வா என்ன பேச்சுரா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த லேடி பேசுறது. முழுக்க காவலர் மட்டும்தான் அந்த வீடியோல வர்றாரு. லேடி யாருன்றதே தெரியல. காவல்துறை இதற்கான நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிறதும் இல்ல. நைட்டு 12 மணிக்கு நாய்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக ஒரு அம்மா வர்றாங்க. அந்த அம்மாவுக்கு உதவியா ஒரு லேடி வர்றாங்க. அந்த லேடிய ரோந்து பணிக்கு வந்த காவலர் இங்க எதுக்கு இருக்கீங்க, நாய்களுக்கு சாப்பாடு வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு போல இருக்கு. அதுக்கு அந்த அம்மா பேசின பேச்சு ரிப்ளை அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா தமிழக அரசு, காவல்துறை, கார்பரேஷன் எல்லாத்தையும் குற்றம் சாட்டுறாங்க. என்னவோ மனித புனிதர் மாதிரி அவங்களும் காவல்துறை சார்ந்த காவலர்கள் எல்லாம் வந்து கொடூரமானவர்கள் போலவும் சில வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்க பேசுனது அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம்? ஹராஸ்மெண்ட் நடக்குது, பாதுகாப்பா இருக்கணும்னா இரவு வெளியில வராதீங்க. 12 மணிக்கு ஒரு லேடி ஏங்க அங்க வரணும் அப்படின்ற கேள்வியை அந்த காவலர் முன்வைக்கிறார். ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் நடந்தா அந்த இடத்துல டியூட்டியில இருந்த ரோந்து பணியில இருந்த காவலருக்கு தானே ஃபர்ஸ்ட் பிரச்சனை
பிரச்சனை அப்படிங்கிறது வரும். சோ அதன் பொருட்டு அவர் ரொம்ப ஹம்பிளா தான் சொல்றாரு. ஆனா இந்த லேடி பேசுற ஒரு வார்த்தையுமே கொஞ்சம் கூட அவரை மதிக்காம அவருடைய யூனிஃபார்முக்கான மரியாதை குறைந்தபட்சம் கொடுத்தாங்களா அப்படிங்கிறது கூட தெரியல. இந்த காணொலியும் அந்த ஆடியோவையும் பாத்தீங்கன்னா அவ்வளவு அக்ரெசிவா இருக்கு. இத்தனைக்கும் அங்க என்ன நடந்ததுன்றது தெரியல. ஏற்கனவே தெரு நாய்களுக்கு சாப்பாடு வைக்கிறது, தெருநாய்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது நிறைய பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. நாய்க்கடி பட்டவர்கள் எப்படி கொடூரமா சாகராகன்ற வீடியோலாம் எக்ஸ் வலைதளத்துல ராபிஸ் வைரஸால பாதிக்கப்பட்டு அவங்க எப்படி மரணம்ங்கிறது ஈஸியா அவங்களுக்கு ஏற்படல. கிட்டத்தட்ட நாய் மாதிரியே அவங்க போய் சரியான நேரத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கிற வீடியோக்கள்லாம் வருது. ஆனா அப்படியே கருணை கடலாக இருக்கக்கூடிய சில நபர்கள் அப்படியே நாய்களுக்கு பாதுகாப்பு, நாய்களுக்கு பண்ணணும், நான் அதை தப்பே சொல்லல, அப்படி உங்களுக்கு நாய்கள் மேல பற்று இருக்குது அப்படின்னா நீங்க எடுத்துட்டு போய் வளர்க்கலாம். இதே தெரு நாய்களே கூட ஒரு 5 நாய் 10 நாய் எடுத்துட்டு போய் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து நீங்க சாப்பாடு போட்டு வளங்க. உங்களை யாரும் ஒன்றும் சொல்ல போறதில்ல. கார்பரேஷன்ல டோக்கன் வாங்கிங்க, அதுக்கு ஒரு ஆளை போடுங்க, ஏசி ரூம் கூட போடுங்க, யாரும் உங்களை கேட்க போறது இல்ல. தெருவில் தான் நாய் இருக்கும், அந்த தெருவுக்குள்ள நான் சாப்பாடு போடுவேன். அந்த நாய் யாரை கடிச்சாலும் அதுக்காக எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். ஆனா அதுக்கு காவலர்கள் யாராவது என்ன சொன்னாங்கன்னா நான் அவங்களே எதிர்த்து பேசுவேன். அப்படிங்கிறத எந்த வகையில நியாயம் அப்படிங்கிறத தயவு செய்து நீங்களே சொல்லுங்க. அந்த லேடி பேச்சுல 12 மணி வரைக்கும் பீச்சில் உட்காந்து லவ் பண்ண விடுறீங்க, அதனாலதான் இந்த பிரச்சனையான நடக்குது. நாய்களுக்கு சாப்பாடு வைக்க வந்த எங்களை ஹராஸ் பண்றாங்க. நேத்து பெரியமாவை ஹராஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நேத்து நடந்ததா, நேத்து எங்க நடந்ததுன்னு சொல்லி கேட்கணும். போன வருஷம் அப்படின்னு சொல்லி ஒரு மாசத்தை சொல்லி அவங்க சொல்றாங்க. போன வருஷம் நடந்ததுக்கு இப்ப என்னமா போன் பண்ணா காவல்துறை வர்றதில்லைன்ற கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்க. எதனாலயோ இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி முன் வச்சு. ஆனா இந்த சம்பவத்துல காவல்துறை நடந்து கொண்டது மிக மிக சரியாகும். இந்த லேடி இவ்வளவு தூரம் கோவப்படுறதுக்கோ, இவ்வளவு தூரம் எதிர்த்து பேசுறதுக்கோ, ஒரு அவமரியாதையா நடக்கிறதுக்கோ, யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுக்காம நடக்கிறதுக்கான சம்பவம் வாய்ப்பு அப்படிங்கிறது அங்க துளியலும் இல்லை அப்படிங்கிறது இந்த சம்பவத்துல இருந்து தெரியுது. ஹராஸ் பண்றது வேற யாரோ கிடையாது, காவல்துறையை சார்ந்தவர் தான், நீங்க தான் ஹராஸ் பண்றீங்கன்னு சொல்லி ஒரு கடுமையான வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க. 12 மணிக்கு முன்னாடி எல்லாம் என்னால வர முடியாது, 12 மணிக்கு தான் வர முடியும், ஆளுங்க இருக்கிறப்பெல்லாம் எப்படி வர முடியும் சொல்லி. இல்ல நீங்க சாப்பாடு வைக்கலன்னா உங்களுக்கு என்ன அது ஒரு தெய்வ குத்தமா, இல்ல சட்டம் உங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருமா அப்படின்றது தெரியல. இவ்வளவு கருணை காட்டுற நீங்க அந்த நாயை கூட்டு போய் நீங்களே வளர்க்கலாமே. நாய்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாகிறதுக்கு காரணம் எல்லாரும் கொண்டு வந்து நாயை இங்க விட்டுட்டு போயிடுறாங்க. இதனால இவ்வளவு தூரம் பொங்குற நீங்க காவல்துறையை மதிக்கணும்ன்ற அடிப்படை விஷயமோ, காவல்துறை மேல கோவப்படக்கூடாது, காவல்துறை சொல்றதுல உண்மை இருக்குன்றதையோ நீங்க ஏன் எடுத்துக்கல அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படுது. அந்த லேடி சில விமர்சிக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. இவங்க தான் நம்மளை பாதுகாக்கிறாங்களா? அவர் சொல்றாங்க நைட் இப்படி வந்தீங்கன்னா உங்களை எல்லாம் நாங்க தானே பாதுகாக்கிறோம் சொன்னோம்னா நீங்க தான் பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கோவத்துல சொல்லும் பாத்தீங்களா, அந்த துணியில பேசுறாங்க. அது அவரை ட்ரிகர் பண்ணுது காவல்துறை. அதுக்கப்புறமும் அவரு வேற வார்த்தைகள் எதுவுமே பயன்படுத்தல. ரெண்டாவது கோவிட் அப்ப நீங்க இருந்தீங்களா, நாய்கள் தான் இவங்களை பாதுகாத்தது மாதிரியும், அங்க இருக்கக்கூடிய பண்டங்கள் விற்கக்கூடிய உணவு பண்டங்கள் விற்கக்கூடிய கடைய லைசன்ஸ் கொடுக்குறீங்க, தின்னுட்டு நீங்க போடுறீங்க, அதான் இந்த நாய்ங்க திங்குது, அதுக்கெல்லாம் யாரு காசு வாங்குறா, அதுக்கு லைசன்ஸ் கொடுத்ததே இவங்க குற்றமா சொல்றாங்க, கார்பரேஷன் சொல்ல மாட்டாங்க. அதை போய் நீ கார்பரேஷன்ல பேசுமான்னு சொன்னா கார்பரேஷன் சொல்லியாச்சு, சொன்னா யாரும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில காவல்துறைக்கு ரொம்ப அந்த காவலருக்கு கோவம் வந்துருச்சு. அவர் பேரையுமே சொல்றாரு, அதாவது இந்த வீடியோல பதிவா இருக்கு, கார்த்திகன் சொல்லி பதிவாகி இருக்கு. சொன்னா இந்த ஆளுகள்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்காது, அம்மா நீ காலைல ஸ்டேஷன் அம்மா சொல்றாங்க. அப்பவுமே அந்த அம்மா அடங்கல, அந்த காணொலி அதோட முடியுது. நாய்க்கு 12 மணிக்கு சாப்பாடு வைக்கிறது தலையாய கடமையா அப்படின்ற கேள்வி வருது. இருந்தாலும் அவங்களுடைய அனிமல் லவர் பார்வையில இருந்து பார்த்தா அது சரிதான். ஆனா ஒரு பாதுகாப்பு, ஒரு ஹராஸ்மெண்ட், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சொல்லுவாங்க, அது எல்லாருக்குமான பிரச்சனைகளா தான் இருக்கு. அவங்க வீடு அங்கதான் இருக்கு, ஜெர்னலிஸ்டுக்கு அங்கதான் இருக்கு. மேபி இது பெசன்ட் நகர்ல நடந்திருக்கிறதாக நம்ம யூகிக்கலாம். இந்த விஷயம் நடக்கிறதுல இந்த அளவுக்கு இவங்க லேடி கோவப்படுறதுக்கு அங்க என்ன இருக்கு? காதலர்கள் இருக்காங்க, கொஞ்சம் கொலா விடுறீங்கன்றாங்க, கார்பரேஷனுக்கு ஃபுட்டு கடைகள் கொடுத்தது தப்புன்றாங்க, இவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க. நீங்க சரியா நடந்துக்கலாம் அப்படின்ற கேள்வி வச்சா அதற்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்றதா இருக்கு. பொதுவா காவல்துறை மேல ஒரு பயம் கலந்த மரியாதை இருக்கும். அது இருக்கிற வரைக்கும் தான் குற்றங்கள் குறையும். இந்த லேடி இந்த அளவுக்கு ஒரு பயமே இல்லாம பேசுறாங்கன்னா காவல்துறை மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவநம்பிக்கை என்ன அப்படிங்கிறத தாண்டி ஏன் இவங்க இவ்வளவு கொஞ்சம் கூட ஒரு பொறுப்புணர்வு இல்லாம நடந்துக்கிறாங்க அப்படின்றதும் கேள்வியா இருக்கு. ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்கா, இல்ல இந்த சம்பவத்தினுடைய இந்த வீடியோவை மட்டும் பார்த்து அந்த லேடி மேல கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கலாம் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி நேயர்களே.